இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆலயம் என்ற தலைப்பில் பேசுகிறேன். ஆலயம் என்பது கர்த்தர் ஆலயத்தில் நாம் போய் ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க. ஏன்னா ஆலயம் பரிசுத்தமானது. 2 நாளாகமும் 7:15 இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, அந்நாள் அவங்க ஆலயத்தில் போய் தான் ஜெபம் செய்தாங்க. அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டாங்க. அதனால ஆலயம் பரிசுத்தமானது. ஆலயம் என்பது வெறும் அந்த மனுஷனால் கட்டப்பட்ட ஆலயம் மட்டுமல்ல, நம்முடைய சரீரமும் ஒரு ஆலயம்தான். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் ஆலயம். நம்முடைய சரீரத்தையும் நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு வாலிபர் முகாம் நடந்து கொண்டிருந்தது. நான் அது தற்செயலாக நானும் அதை எட்டி பார்த்தேன். எனக்கு அனுமதி கிடையாது தான். ஆனால் அங்கே பேசி கொண்டே இருந்தாங்க. பைபிள் விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு முறை பாவத்தில் விழுந்தாங்க, ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னு. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்து. ஏன்னா தானியேல், யோசேப்பு இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்களை பற்றி, பாவத்தில் விழாதவங்களை பற்றி பேசலாம்ல. நம்முடைய சரீரம் ஆலயம் இல்லை. அப்போ அந்த தாவீது பாவத்தில் விழுந்தான்னு சொன்னது மட்டும் இல்லை, மன்னிப்பு கொடுத்தாங்க. திரும்ப ஆண்டவர்கிட்ட தாவீது ராஜா மன்னிப்பு கேட்டதுனால மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த தண்டனை எவ்வளோ அனுபவிச்சாங்க, அதை பற்றி அவங்க ஏன் சொல்லி கொடுக்கலன்னு எனக்கு கஷ்டமாக இருந்து. ஏன்னா தாவீது அதுக்கு பிறகு கொலையை செய்து அந்த பத்சேபால அபகரித்தான். அப்புறம் அந்த விபச்சார பாவத்தின் நிமித்தம் அவன் மகனும் அதே மாதிரி பல பாவங்கள் செய்ய முடிந்தது. தாவீது ராஜாவுக்கு அந்த சொந்த இடமே கிடைக்காம, நாட்டை விட்டே காலில் செருப்பு போட முடியாமல் துரத்தப்பட்டு அவர் எவ்வளோ இன்னல்களை அடைந்தாருன்னு அதையும் சொல்லியிருக்கணும். ஏன்னா பாவம் செய்தால் ஆண்டவர் மன்னிப்பாங்க, மன்னிச்சாலும் அதுக்கு தண்டனை உண்டு. அதனால அப்புறம் தாவீது ராஜா ஆலயத்தில் போய் தன்னுடைய மகனுக்காக விழுந்து கிடந்து ஜெபம் பண்ண பிறவும் அதை ஆண்டவர் கேட்கல. அதனால ஆலயத்தில் ஆலயம் பரிசுத்தமானது. அதில் ஆண்டவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அந்நாள் ஜெபம் பண்ணும்போது அவங்க பொருத்தனையோடு என்ன ஒரு நல்ல ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்தாங்க. தாவீது ராஜா அந்த பாவம் செய்தனால அவங்க மகனுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அதை கேட்கல. அதனால நம்ம சரீரம் மிகவும் பரிசுத்தமானது. நம்ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நான் ஜெபத்தில் தரித்து இருக்கும்போது, கொரோனா காலத்தில் ஆலயத்துக்கு போகாமல் லாக்டவுன் இடப்பட்ட நேரத்தில் சில வேளையில் ஆலயம் திறந்திருந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் என் சகோதரியோடு ஃபோனில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாங்க, ஆலயம் திறந்திருக்கிறது, ஆலயத்துக்கு போங்கள். அது சாட்டர்டே சாயங்காலம் சொன்னாங்க. அப்போ நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா, கொரோனா வந்துடும் ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போக விரும்பலை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனேன். எங்கள் அப்பா அப்போ உயிரோடு இருந்த நேரத்தில் அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, ஆலயத்துக்கு போனீங்களான்னு. உடனே நான் சிரிச்சுட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன், கொரோனான்னு ஒரு நோய் இருக்குல்லப்பா, அது வந்துடும், நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், அதெல்லாம் தீர்ந்த பிறகு போகலான்னு. ஆனால் நான் ஆண்டவருக்கு வார்த்தையை கீழ்ப்படியலை. அதுக்கப்புறம் சில நாட்களில் ஆண்டவர் ஒரு ஜெபத்தில் எனக்கு வீட்டில் இருந்து அதிக நேரம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு விஷன் காட்டினாங்க.
அதாவது சர்ச்சு இருக்குது, அந்த சர்ச்சில் ஒரு சத்துரு போகிறான். அப்போ அந்த சர்ச்சு வந்து ஃபுல்லாக இருட்டாயிற்று. உடனே எனக்கு புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஆண்டவர் ஏன் போய் ஜெபிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு நான் ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த சர்ச்சில் போய் ஜெபம் செய்தேன். சில நாட்கள் இல்லை, சர்ச் எல்லாம் திறந்து ஸ்கூல் எல்லாம் திறந்துட்டு. அதான் ஆண்டவர் வந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. ஏன்னா ஆலயத்துலேருந்து அவங்க கண்கள் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பாங்க. யார் போய் ஜெபித்தாலும், அவன் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டாலும் ஆண்டவர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்பாங்க. ஒரு முறை சர்ச்சில் நான் ஜெபம் செய்து கொண்டே இருக்கும்போது பாவ அறிக்கை பண்ணவே இல்லை. நான் ஜெபம் செய்து முடிந்த உடனே ஒரு குரல் கேட்கிறது. ஆலயத்தில் யாருமே இல்லை, லாக்டவுன் நேரம், யாருமே இல்லை. கேட்குறது, பாவியாகி என் மேல் கிருபையாயிருணும். உடனே நான் அங்கும் இங்கும் பார்த்தேன், யாருமே இல்லை. அப்போ ஆண்டவர் என்னைய பாவ அறிக்கை செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லி திரும்ப நான் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, நான் உங்கள் சமூகத்தில் வரும்போது என்ன தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டாங்க. அதாவது நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து பாவம் செய்யலைன்னு நினைப்போம். பெரிய பாவங்கள் செய்தால் தான் பாவம்னு இல்லை. நம்ம சிந்தனையில், நம்ம இருதயத்தில் கூட பரிசுத்தம் இல்லாமல் ஏதாவது மற்றவங்களை குற்றமாக நினைத்தாலும் அது கூட பாவம்தான். அதனால் நம்முடைய சரீரமும் ஒரு ஆலயம், நம்ம பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். சில பேரிடம் நாம் சொல்லும்போது, நீங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால், அது எங்கள் ஊர் வழக்கம், நாங்கள் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி பேச மாட்டாங்க. எங்கள் அம்மாவும் கிராமத்தில் உள்ளவங்க தான். ஆனால் அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, நாங்களும் பேச மாட்டோம். அதனால் நீங்களும் மாறலாம், எல்லாரும் மாறலாம். அது தப்பு. ஏன்னா நம்ம சரீரத்தை கெடுக்கக்கூடாது. நம்ம சினிமா பார்க்குறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க. நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டு சினிமா பார்க்குறதே, ஏன்னா சினிமா பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும் அப்போவுமே இது தப்புன்னு. அதனால் அதை உணர்ந்து நம்ம ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்கக்கூடாது என்று அதெல்லாம் பார்க்குறதை விட்டோம். கர்த்தரின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்மகிட்ட ஆண்டவர் உணர்த்துவாங்க, எது செய்யக்கூடாது, இது செய்யாத, அது செய்யாத. நம்ம சிந்தனையினால் செய்கிற ஒவ்வொரு பாவமும் பாவம்தான். அது கூட நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கெட்டு போயிடும். அதனால் நம்ம கெட்டு போக விடக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம ஆலயத்துக்கு தவறாமல் சென்று ஜெபித்து நம்முடைய தேவைகளை கேட்டு கர்த்தர் செய்கிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆலயத்தை குறித்து பேச சொன்னீங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் ஆலயம் என்பது மனுஷனால் கட்டப்பட்ட ஆலயமும் சரீரமாகி ஆலயம், இந்த ரெண்டும் ஆண்டவரே ஆலயம்தான். உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எந்த விஷயத்தில் குறைபட்டு இருந்தால் அதிலிருந்து ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.